இதுதான் பார்த்தாரு ஏவி ப்ரோ பார்த்ததுனால ஸ்குவாடே வெயிட் பாருங்க. பாத்தீங்களா ஏவி பார்த்தாரு ஸ்குவாட் போயிட்டாரு அப்படி பேசிட்டு இருக்கா. ஏய் பைத்தியம் மீதாரா சூத்து நீ பேசுறது வேற என் ஸ்ட்ரீம்ல யார் கேக்குது இவனை மட்டும் எப்படி மியூட் பண்றதுன்னு தெரியல. ஜிமிட்ல அது இல்ல பண்ணிடுறேன் ஆக்சுவலி பண்ணலாம் நினைக்கிறேன். பண்ணலாம் ஜிபி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும். அதாவது நீ பேசுறது கேட்க விடாம பண்ண முடியும். ஆனா நான் அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் அப்ப அம்மிதா என் மேல பேசாத. தலமாம எங்க இருக்கானுங்க இவனுங்க? ஏவிஓபி பார்த்தாரு போட்டாரு. வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரும். ஏறுவோமா? ஏமாறு வச்சு காத்துட்டு இருக்காங்க அங்க யாரோ. ஏமாறு காத்துட்டு இருக்காங்க. மட்டன் ப்ரோ தான். அகைன் இங்க பாருங்க ஜோன் சென்டர் பக்காவா எடுக்கறாங்க. அது அழகா டிஃபெண்டும் பண்றாங்க. டிஃபெண்டா பண்றாங்க அடிக்கிற மாதிரி தெரியல. வந்தா எல்லாரும் அடிக்கறாங்க. வாடா அப்படினு. அவங்க வந்து இங்க வரவிடாம பண்றாங்க தவிர அவங்க போய் அடிக்கிறது இல்ல. 2.2 ஆள வரணுமா? டபுள் ஏர் டிராப் நான் இவங்க நேரம். ஆமா ப்ரோ. இங்க போய்ட்டாங்க. ஐயா எப்போ? ஐயே ஆமா. யாரு? 2.2 ராட்ரிக்கு ஐவரி. நானிஸ் ஐவரி ப்ரோ வந்து அந்த முடிஞ்சே தெரியல ப்ரோ சண்டையில. தெரியல. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு 4 பவர்ஃபுல் பிளேயர் எங்க போனாங்கனே தெரியல. அத்திப்பட்டிய காணோம். அதாவது 1996ல எப்படி இருந்தாங்களோ 2026லயும் அப்படியே தான் இருக்காங்க. எங்களுக்கு டீம் இல்ல டீம் கொடுத்தா அடி வாங்குறது இதேதான் வேலை. கொடுத்து பாருங்க ப்ரோ அடிக்கிற அடியை மட்டும் கவனிக்க ப்ரோ. எந்த அடி? வண்டி டேஞ்சரான ஸ்குவாட் இது. டக்குன்னு ஏத்தணும். ஏறேடா கேப்டன். நைஸ். கிசா பாருங்க பக்கி எடுத்து போறா பாருங்க. ஏய் ஒண்ணு சில ஓடுறா ப்ரோ கிசா. ஓட்டா. கிசா கேரி மாட்டிட்டா. கேப்டன் போடுறோம். கேப்டன் குட்ரு மலர்றான். சிம்பா பாத்தீங்களா சிம்பா பேன் பண்றான். என்னப்பா என்ன ஒரு மேட்ச் ஜெயிச்சிருங்களா? மனத்தை காப்பாத்துங்கடா. அதுவும் ஹையர் கிரவுண்ட் தண்ணி வண்டி இருக்கு. சாய் டீம்ல நாக்கு வாங்க சாவாம இருந்தா ஜெயிச்சிரும் ப்ரோ. சாய் டீம் அவனுக்கு கிளாசிக் விளையாட வரல. he doesn't play classic that much. நீ பாருங்க பாத்தீங்களா எங்க இருக்காங்க? அங்க பாருங்க. அம்மா புரிக்கா ஜோன் சென்டர். எங்க நீ நம்பர்னா 1414. ஆமா இவங்களும் காசு ஏறிக்கு இருப்பாங்க. நான் செத்துறாங்க. சுத்துறாங்கல நீ காமிச்சீங்கன்னா கடைசியா சி இடம் சொல்லிட்டு வந்துருவாங்க எல்லாரும். என்ன புரியல. ஐயோ லைட் வச்சு சத்தமா பேசிடு. என்ன சொன்னா நான் எதுவுமே சொல்லல. இல்ல எனக்கு புரியலச்சி நமக்கு. ப்ரோ முதல் டிராஃபி சாமிக்கு விட்டுட்டாங்க ப்ரோ. BTS 2.0 ஓகே தல. சொல்லு. ரெண்டாவது டிராஃபி மாமிக்கு விட்டுருவாங்களா ப்ரோ? சாமி மாமின்னு ஜெயிக்க சொன்னா கனவு விட்டுக்கிறீங்க. ஜெயிக்கிறதா இதெல்லாம் திறப்ப பண்றீங்கடா. எங்க டீம் போட்டு குளுத்துறானுங்க எல்லாரும். மொபைல் டீம் இருக்கா? மொபைல் டீம் இருக்காங்க. ஜோன் எடுக்குதுல மொபைல் டீம் தான்ப்பா மாஸ். ஜூய் சோஜி ஒரு திறமையான ஈஸிலன்றது ப்ரூவ் பண்றான். உண்மையாலுமே ஜீசஜி அதுல வந்து நல்ல திறமையான ஒரு ஆட்டக்காரன். தண்ணியோட என்ன அங்க போய் போடுறீங்க? இவங்க வேற இந்த ஈஷா பாருங்க மோட்டர் போடுறான் ப்ரோ. ஈஷா மோட்டர் போடுறான். தம்பி நீ மோட்டர் போடாம தெரியல. இல்ல எங்கனே தெரியல. சும்மா கண்ணா சும்மா போறதுதான். இல்ல அடிச்சா மார்க் ஆவல. அடிச்சா மார்க் ஆவல. அத வச்சு போடுவானுங்க. அடிச்சா மார்க் ஆவல. ஆமா அடிச்சா மார்க் ஆவல. போட்டான். இனிமே கார் வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன படல. மார்க் ஆகல. அவங்க காரை கொளுத்திட்டானுங்க. குப்பை வண்டி வெடி போகுது. பக்கம் வைடி. ஆனா அவங்க ஜோன்ல தான்
தங்கமணி சாண்ட்விச் அங்கிருந்து யூஏவி லைவ் சாண்ட்விச் பர்கர் எல்லாமே ஆயிட்டாங்க தங்கமணி. அவள்தான் ஒரு ஸ்மோக்கு. அந்த அந்த என்னப்பா மொபைல் டீம் தானா? இப்போ பாருங்க அவங்க அமைதியா தான் இருக்காங்க. அட்வான்டேஜ் எதுவுமே எடுக்கிறாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறாங்க அங்க இருந்து. டிட்டோ யூவிஓபி ஜெட்டெக்ஸ் அகால வர்ணம் ஆக போறாங்க இந்த ஜோன் முடிஞ்ச உடனே. அவ்வளவுதான் பொலகறாங்க மொபைல் அடி. ஸ்குவாட் டவுன். எஸ்டிஜி டீம் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு கில் குடுக்குற ஒரு டீம் வருது. நான் ஜோன் போறேன். ஏ காலங்க உயிர் வாழ்றது கஷ்டம். ஏய் நம்பிக்கை லியோ போயிட்டே வருங்க. யாருமே ஜோனின் சரி இல்ல ப்ரோ. யாருமே ஜோன் இல்ல. ப்ரோமா வீடு இல்ல ஆனா பெண்கள் எங்க போயிடா ப்ரோ. வெடிக்கேஷன் இப்போ எப்படியோ 4 பேர் வீடு மட்டும் கடிச்சா ஜம்முன்னு ஜோன் பிடிச்சு. எல்லாரும் ஜோன் விட்றா. ப்ரோ ரைட் சைடு தான் ப்ரோ. ஈஸி ஜோன் ப்ரோ. ஆமா இவங்க தான் போக முடியும். இவங்களால போக முடியும். கார்னர் எடுத்தானே முடிச்சு. ஆனா போணும். ஆனா உடனே போணும். ஆனா இருப்பாங்கன்னு தெரியலையே. ஏய் ஆனா நான் எந்த சைடு ஜோன்ன்றீங்க? இவங்க தான் ஜோன். இந்த பெண்கள் அணி இந்த பிரியாக்காவும் இல்ல அந்த பானஸ் ரஷ் யாருமே ஜோன் இல்லடா. எப்பறா அவங்க சொன்னா காம்பவுண்ட் ஜோன் இவங்க காம்பவுண்ட் ஜோன். அந்த ஜோன் எடுத்தனா செத்துருவாங்க. ஆனா யாரும் வர ரைட் மாட்டாங்க. சைடு அந்த ஷாக் அந்த புஷ் எடுக்கலாம் ப்ரோ. பானை இவனுங்க ஓபன் பண்ணு. ஈஸியா எடுக்கலாம். மொபைல் டீம் அடி வாங்குது. ஜீஸ் நாக் அவுட். ரெண்டு பேர் நாக்கு. ஹைப்பர் சேனல் நாக்கு. மூணாவது வெட்டி விட்டுருவாங்களா? 10 செகண்ட் தான் இருக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு. எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆமா ரெண்டு ஸ்குவாட் ஃபிட்ல இருக்கு உங்களுக்கு. டாக்ஸிக்லாம் சும்மா வெறியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்கள அடிக்கணும்னே. கிசிலியெல்லாம் கொண்டிருக்கானே. கிசிலே போட்டுறாங்க நினைக்கிறேன். இவனுக்கு தான் போடுவாங்க நினைக்கிறேன். இல்ல ஃபைட் எடுக்கறானே. பேக்கப் கம்மியா கொடுத்தா டாக்ஸிக் குமார் ஜி. நாலு பேர் புஷ் பண்ணி இந்த இடத்துல போறாங்க. அதுதான் நடக்குது. இல்ல இந்த கார் எதுவுமே இல்ல. அந்த ஷாக்க பிடிப்பாங்க பாருங்க. ஷாக்க புடிச்சானா வெரி அவ்வளவுதான். ரெண்டே பேர் தான். அதுலயே ஒருத்தன் பாரு கிஸ்லிய தொடர்னால முடிச்சாங்க பாரு அவ்வளவுதான். ஒண்ணே இல்ல. அவங்க பிடிச்சிருவாங்க. அங்க பாரு அவ்வளவு ப்ராப்பரா வராங்க டேய். மூணாவது வின்ன நோக்கி போறாங்க பாரு. இவங்க டீம்ல ஒரு நாக் அவுட் நடந்திருக்கு. ஆனா தூக்கிடுவாங்க. ஆனா ஜோன் போடுவாங்க. 4v2 பிரியா கேமிங் மட்டும் இருக்கு இவங்க டீம்ல. 4v4v1 உங்களுடைய அணிக்கும் மொபைல் அணிக்கும் ஃபைட். ஜியோ கோஸ்ப்ரோ யூ vs மீ. மொபைல் நீ ஜோன் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவன் பீட்டஸ் 3.0 பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மொபைல் டீம் இருக்கு. எங்க ஈசா ப்ரோ சும்மா வச்சு பிடி பிடிச்சிரோட மூணாவது ஹேட்ரிக் எடுக்க வழி விட மாட்டாங்க. அவனுங்க ஹேட்ரிக் அடிச்சானுங்க. அவனுங்க கொடூரமா ஆடுவானுங்க கடைசில. என்னன்னா கனிஷ்டிங்க வாய்ப்பே இல்ல அவனுக்கு கடைசில போட்டு பொளந்து அங்க பாரு. ஜீஸ் ஜோன் வந்துட்டான் பாரு. ஜீஸ் 19 மீட்டர் தான். ஜீஸ் ஜோன் வந்துட்டான். ஆமா பிரியா கேமிங் என்ன பண்ணுது பாருங்க. பிரியா கேமிங் என்ன கேம் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாம் பிரியா கேமிங் பாருங்க என்ன பண்ணுது பாப்போம். 34 செகண்ட்ல பிரியா கேமிங் ஒரு கேம் சேஞ்சரா. பிரியா கேமிங்கால ஏதாவது பண்ண முடியுமா? ரெண்டு பேரும் சண்டை போட வச்சு படுத்து இருந்து ஒரு வெற்றி. முதல் முறையா ஒரு பெண் ஒரு சிங்க பெண்ணா மாதிரி ஒரு வெற்றி எடுக்க முடியுமா? இல்ல நானியா பாப்போம். தூக்க முடியும். ஏவிபியா கோட்டெல்லாம் கில் பண்ண முடியும். பிரியா கவால முடியும். ஸ்குவாட்லாம் கில் பண்ண முடியும். இது இப்ப ட்ரஸ்ட் கழட்டிட்டு இருக்குது. அடுத்து என்ன மூவ்னு பாப்போம். ஜியூஸ் யாரா எவனோ அங்க நேட் போட்டுறான். மோட்டர் பிரியா கேமிங் மோட்டர். ஏவிபி நாக்கு. ஏவிபி நம்ம பீட்டஸ் 3.0 ஒரு நாக்கு வச்சிருச்சு. ஆட்டக்காரன் ஒரு நாக்கு வச்சிருக்காரு. காம்பூர்கான ஆட்டக்காரன். எம்பி கேப்டன் தான். சாயிடு முள்ளவரா தப்பு பண்றானா? மிகப்பெரிய தப்பு நடக்குதா? ஏவிபி மரணம். அங்க பாருங்க பிரியா கேமிங். சாய்பிடிய மகால மரணமா 1 மீட்டர் இருக்காரு. பிரியா கேம் உள்ள வந்து பிரியா கேம் 10 மீட்டர் உள்ளடா. பிரியா கேம் 10 மீட்டர் 10 கேம் கேப்சர் நாக் விட்டு சாயிடு நாக் விட்டு சொன்னல கடைசி நேரத்துல அவனுக்கு விளையாட்டு ஒரு மாதிரியா இருக்கும். அவ்வளவுதான் முடிக்க போறாங்க. மாடி ஒண்ணு மாடி ஜியூஸ் நாக் விட்டு ஈஸ்வா
ஈஸ்வா ஹைப்பர் சானே ஹைப்பர் சானே ஈஸ்வா கோட் ஹைப்பர் சானே ஹைப்பர் சானே இன்னும் ஒரே அடி மொபைல் பீட்டர்ஸ் முடிக்கறாங்க மொபைல் பீட்டர்ஸ் ஒடுக்குறாங்க மொபைல் பீஸ் அடிக்கறாங்க ஆமா பீட்டர்ஸ் 3.0 இல்ல பீட்டர்ஸ் எம்மா ஷார்ட் சார்ஜ் நாக் அவுட் மோனோ ஹைப்பர்சான் 1v3 பண்ண போறனா 1v3 பண்ண போறனா அவ்வளவு லிட்டு லிட் மேட்டர் இல்ல தம்பி அவன் ஜோன் எடுத்துறான் ஈஸ்வா அவ்வளவு அமைதியா இருக்கான்ப்பா நேடு போறான் மாட்டனா ஐயோ வாயில இருந்துச்சு நாடு ஐயோ ஈஸ்வா காட்டிட்டாங்க போடு துரத்தி அடிக்கப்பட்ட அணியில இருந்து அந்த அணியை துரத்தி அடித்து வெற்றி பெற்றா